ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். இயேசு அந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொத்தமாக்கினார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேல் மனது உருகினார். When Jesus Christ saw the crowd surrounded him, he had compassion upon that people. And healed them. அவர்களை குணமாக்கி நாமும் கூட இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது நம்மையும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகமளிக்க அவர் உண்மையுள்ளவர். தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. He had a compassion when he saw his people. தம்முடைய ஜனத்தை அவர் காணும் பொழுது மனதுருகுகிறார். தம்முடைய ஜனம் என்றால் யார்? அவரை நேசிக்கிறவர்கள். One who love Jesus Christ belongs to Jesus. They all belongs to Jesus Christ. அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடையவர்கள். அவர்கிட்ட வரும்போது அவர் அவர்களை குணமாக்குகிறார், மனதுருகுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும் பொழுது அந்த மனதுருக்கத்தை நாம் காண முடியும். ஆண்டவர் நம்மேல் மனதுருகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில வியாதிஸ்தர்கள் ஜெபிக்க வருவது வழக்கம். அப்படி சபைக்குள்ள போகும்பொழுதும் சரி, அல்லது வெளியிடங்களில் பிரசங்கிக்க போகும்பொழுதும் வியாதி உள்ளவர்கள் வருவார்கள். பல வருடங்களாய் வியாதி உள்ளவர்கள், வெளியில் சொல்ல முடியாத பாதிப்பில் உள்ளவர்கள் வருவார்கள். வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அப்பொழுதே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை காண முடிகிறது. அதான் மனதுருக்கம். ஆண்டவர் தம்முடைய ஜனம், அவருடைய இருதயம் எந்த வேதனையில் இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட கண்ணீரில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட இருதய காயத்தில் இருக்கிறார்கள், அவர் லேசனை குணமாக்க மாட்டாரா, ஏங்கி எப்படி வந்திருக்கிறார், இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அப்போ அவர் தம்முடையவர்களை குணமாக்க அவர் உண்மையுள்ள தேவன். இது நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. வியாதிஸ்தர்களை குணமாக்குற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். அவங்க ரொம்ப பலவீனப்பட்டிருப்பான். சில சமயங்களில் சிலருக்காக செபிக்க முற்படும் போது அவருடைய வியாதியினுடைய அகோரத்தன்மை இருக்கும். அப்ப நாம அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மனதுருகி சுகம் அளிப்பார். ஒரு சமயம் ஒரு வயதான தாயார், அந்த தாயாருக்கு வயிற்றில் ஒரு கட்டி, அந்த கட்டி உடைந்து விட்டது. டாக்டர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த கட்டி கரைவதற்கு மருந்து கொடுக்குறோம், ஆனால் அது வெடிச்சிருச்சுன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அது பெரிய ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாயாருக்கு அந்த வலி, அந்த வேதனை, அந்த கட்டி வெடித்து வேதனை துடித்து மறிக்க போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த தாயாருக்காக ஜெபிக்கும்படி நான் வேறொரு வேலையாக வேறொரு இடத்துக்கு நான் போய் கொண்டிருந்தவன திரும்ப அந்த இடத்திற்கு அனுப்பி அவர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்தார்.
அற்புதம் செய்தார், அவர்களை குணமாக்கினார். இது அவர்களுக்கு ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை. அவரை நம்பினார்கள், அவரை தேடினார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். ஆனா அவர்களுக்கு குணமான உடனே அவர்கள உறவினர் ஒருவருக்கு இதே போல கேன்சரினால் பாதிக்கப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில அவங்க ஒரே ஒரு மருத்துவரை மாத்திரம் தங்களுடைய கரங்களில் அவரை வைத்து கொண்டு மருத்துவத்துக்கு அவரிடத்தில் வருவதாக இருந்தார்கள். இவர்களுக்கு குணமான உடனே அவர்களுக்கு ஒரு ஆவல், நமக்கும் சுகமாகி விடாதா? அப்ப என்னை அழைத்த பொழுது நானும் போனேன். போய் ஜெபிக்க போன பொழுது அவர்களுக்கு என்ன அப்படின்னா, மருந்து எனக்கு கொடுக்குற மருந்து என்னை குணமாக்குமா? இந்த டாக்டர் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு, நான் சுகமாயிருவல்ல. இயேசுவின் ரத்தம், இயேசு குணமாக்குவார், அவர் உங்கள் மேல் மனதுருகுவார்னு சொன்னா அதெல்லாம் காதுல வாங்க. அதெல்லாம் யாருக்கே வேணாம். இந்த மருந்து கொடுக்குறாங்க, இது வேலை செய்யுமா? எனக்கு இருக்கிற அந்த வியாதியை இயேசு சுகமாக்குவாரா அப்படின்னா அங்க வலி வந்த உடனே இந்த மருந்து நான் இருக்கேன். அப்ப எனக்கு தெரியும், அந்த அந்த குடும்பத்தார், அந்த தாயார், பாதிக்கப்பட்ட அவர்கள் மருந்தின் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல் இல்லை. நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் முடியாமனோடனே உடனே அந்த டாக்டர் எங்கேயோ அந்த ஊருக்கு கொண்டு போய் ஒரு 2 நாள் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. நம்பிக்கை, அதாவது ஆண்டவர் தம்மிடத்துல வருகிறவர் மேல் மனதுருகிற ஆண்டவர் நாம உண்மையா நம்முடைய இருதயம் தேடுகிறதா அதான் பார்ப்பார். டாக்டர்லாம் கைவிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு வாயில கேன்சர், பெரிய கட்டி, முழுங்க முடியாது. மருத்துவமனையிலேருந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் என்ன கேட்குறாரோ தண்ணி ஆகாரமா கொடுங்க, அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அந்த மனிதன் அவர் அந்த பாதிக்கப்பட்ட நிலைமையில விழுங்க முடியாது, சாப்பாடெல்லாம் விழுங்க முடியாது, தண்ணி மட்டும்தான், அதையுமே ஒரு டியூப் மூக்கில் போட்டு உள்ள அனுப்பியிருக்காங்க, அதில் தான் கொடுக்கணும். அவர் அதோட ஒரு ஜெபத்திற்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கிப்பதாக இருந்தது. நான் பிரசங்கிக்கிறேன். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விசுவாசம், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகாம நேரா அந்த கூட்டத்துக்கு வந்து, எப்படியோ கேள்விப்பட்டிருக்கார், வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துற, ஏசப்பா என்னை குணமாக்கும். அன்றைக்கு செய்தி, ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருக்கார். ஆண்டவர் அதை கேட்டு அவரை அப்பொழுதே சுகமாக்கி அவர் வீட்டுக்கு சுகமாய் போயிருக்கிறார். அவங்க சுகமாயிடுச்சான்னு தெரியல, அவங்களுக்கு அந்த கட்டி மறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க அதை போய் செக் பண்ணணும். அடுத்த நாள் டாக்டர் எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது. He is completely all right. அப்ப அந்த சாட்சிய நான் 1 மாதத்திற்கு பின்பு என்னுடைய நண்பர் மூலமாய் கேள்விப்பட்டேன். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகிறவர். நாம் உண்மையை அவரை தேடினா இன்றைக்கு சுகம் உங்களுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை காரியங்களை சொல்லி, விசுவாசம் உள்ளவனுக்கு சுகம், விசுவாசம் இல்லாதவனுக்கு சுகம் இல்லை. அதனால நாம அவர் மேல, அவரிடத்துல உண்மையா தேடும்போது அவர் நம்மேல் மனதுருதி வியாதிகளை குணமாக்குகிறார். இன்றைக்கு உங்களையும் சுகமாக்குகிறார். சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாயிருங்கள். ஆமென்.